எப்படி இந்த 2 நாள் உங்க அப்பா ஊர்ல இருக்க மாட்டாரு. இந்த 2 நாள் நம்ம சென்னைக்கு போயிட்டு வந்துடலாமா? என்ன சொல்ற மீனாட்சி? வெக்கம் கெட்டதுங்க. அடே ஜக்கையா, மாட்டினடா என்கிட்ட. இந்த மங்கம்மா யாருன்னு காட்டுறேன் உனக்கு. அடியே, ஸ்ரீராம மீனாட்சியும் ஓடி போயிட்டாங்களா? அப்படியா? மீனாட்சியும் மாஸ்டரும் ஓடி போயிட்டாங்களா? டேய், மீனாட்சியும் மாஸ்டரும் ஓடி போயிட்டாங்களா? தெரியும். மீனாட்சியும் மாஸ்டரும் ஓடி போயிட்டாங்க. ஐயா, நம்ம மீனாட்சி அம்மாவும் மாஸ்டர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களா? அலமேலு, அலமேலு. ஐயோ, எனக்கு மீனாட்சியை கூப்பிடு. மீனாட்சி 2 நாளா வீட்டுக்கு வரல. என்னது? டேய் சூர்யா. ஐயா, அவன் இருக்கானான்னு பாரு. யாருங்க ஐயா? அவன்தான். யார சொல்றீங்க? அந்த மாஸ்டரா இருக்கானான்னு பாரு. வீடு பூட்டிருக்குங்க ஐயா. சோத்துக்கே இல்லாதவன் சொர்க்கத்தை பார்த்த மாதிரி ஊருக்குள்ளேயே இவன் பொண்ணுதான் பெருசா படிச்சுட்டான்னு ஒரே அடியா பீத்திக்கிட்டு அலைஞ்சாங்க. அவ என்னமோ சொர்க்கத்தை காட்டுறன்னு சொன்னவனோட ஓடி போயிட்டா. டேய் ஜக்கையா, மீனாட்சியும் வாத்தியாரும் பஸ்ல ஏறினது நாங்க 2 பேரும் தான் பார்த்தோமே. அதானே. அப்பாடா, ஊரெல்லாம் பார்த்துட்டாங்க. இப்பதான் இந்த ஊர்ல எங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. இன்னும் என்னங்க பேசிக்கிட்டு? இந்த நாட்டாமைய தூக்கி போட்டு நீங்களே தீர்ப்ப சொல்லுங்க. இருராசீனு, ஊரு கட்டுப்பாட்டை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? நாட்டாம இருக்கும் போது நாங்க எப்படா முடிவு சொல்றது? செம ஜோடி ஒன்று வந்து பாத்தியா? பாரா எப்படி வருதுங்க பார். ஊரையே மத்தியஸ்தம் எப்படி பண்றாரு. வராங்கன்னு ஊர் மத்தியில மாட்டிக்கிட்டாரு. ராமர் முன்னாடி வெத்தலை பாக்கு வச்சுட்டு வராரு. இனி நாட்டாம போஸ்ட்ல இருந்து இறங்கின மாதிரிதான். பாரு வந்து நிக்கிறா. மீனாட்சி,
பாளை மாமா ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ணப்பா? 2 பேரும் ஒன்னா இருந்தீங்களா இல்லையா? அப்பா அது ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒன்னா இருந்தீங்களா இல்லையா? நான் அட என்னங்க இது? 2 பகலு 2 ராத்திரி ஒன்னா இருந்துட்டு ஊர் நடுவுல ஆட்டோல வந்து இறங்குறாங்க. ஒன்னா இருந்தீங்களா, சேர்ந்து இருந்தீங்களா, தனித்தனியா இருந்தீங்களா? என்னங்க இதெல்லாம் கேள்வி? திருடனை பிடிச்சி ஏன்டா நீ திருடனான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? ஏங்க 2 பேரும் எதுவுமே சொல்ல விட மாட்டேன்றீங்க? நாங்க 2 பேரும் சேர்ந்து ஏய் யாரா நீ? 2 பேரும் சேர்ந்து செய்யறது செஞ்சுட்டு என்னடா சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குற? ஏய் பாருங்க, பாத்தீங்கல்ல அவன் வெல்றது, இவ கை குடுக்கறது, இதை விட பெரிய ஆதாரம் என்ன வேணும் இவங்க ஓடி போனாங்கன்னு சொல்றதுக்கு? அப்பா நாங்க 2 பேரும் ஓடி போகல, ஓடி போயிருந்தா திரும்பி வந்திருப்போமாங்கற அப்படிதானே? ஆமா. பாத்தீங்களா, நான் சொல்லல. இன்னும் கொஞ்ச நேரம் போனா நாங்க காதலே பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஐயா பெரியவங்களே, இனி எந்த விசாரணையும் தேவையில்லை. இந்த ஊரு கட்டுப்பாடு படி நம்ம ஊரு பொண்ணு இன்னொருத்தன் கூட போறதே தப்பு. அப்படி இருக்கும்போது பாப்பா அவன் கூட 2 நாள் படுத்துட்டே வந்திருக்கா. கொஞ்சம் பார்த்து நம்ம கட்டுப்பாடு படி நீங்களே தீர்ப்ப சொல்லுங்க. நம்ம ஊரு கட்டுப்பாட்டு பிரகாரம் மீனாட்சியையும் ஸ்ரீராமையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம். ஜக்கையா குடும்பத்தோட 9 மாசத்துக்கு யாரும் எந்த உறவும் வச்சுக்க கூடாது. அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது. அண்ணன் தண்ணி கூட புழங்க கூடாது. இதுதான் எங்களோட தீர்ப்பு. அப்பா என் தங்கம். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பூனை வந்து சட்டியில வாய வச்சப்புறம் அது எந்த சட்டியில மூஞ்சி வச்சுன்னு தெரியாம போனா நாமெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து என்னடா கேட்டுருது? புரியல சாரு. உங்க ஊர் ஸ்கூல் வாத்தியார் அவர் வேலையை மட்டும் பாத்துக்காம ஊரு டெவலப்மெண்ட்டுக்காக ரொம்ப தான் துடிக்கிறாரு. அவன் துடிச்சு ஊர் ஜனங்கள் எல்லாம் மேல கொண்டு வந்துட்டா நம்ம என்னத்தை புடுங்குறதுன்னு சொல்றாரு சாரு. அந்த பூனையை துரத்தி அடைக்கிறது தப்பே இல்லை. ஆனா அது திரும்ப வராம பாத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. இந்த அடி ஜக்கையாக்கு மரண அடியா இருக்கும். எந்திரிக்க கூடாது. என்னடி இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? நடந்தது நடந்து போச்சு. அடுத்தது என்ன பண்ண போறேன்னு யோசி. நீ ஒன்றும் தப்பா நினைக்கலனா நாங்க 2 பேரும் இங்க 2 நாள் தங்கிக்கலாமா? பெர்மிஷனா? உன் வீடு என் வீடுங்கிற எத்தனை நாள் வேணாலும் இருங்க. பெர்மனண்டா இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். ஸ்ரீயை பார்த்தா எதுவும் சாப்பிட்ட மாதிரியே தெரியல. உன் கையால ஏதாவது சமைச்சு போடுப்போ. போலீஸ், அந்த காக்கி இருக்க வேண்டியது இந்த கரவேட்டியோட, அந்த கருவாடோட இல்ல. வா வா வா. என்ன கட்டுப்பாடு சக்கையா?
சாண பிடிச்ச கத்தியோட ஷார்ப்பா இருக்கு. இந்த கண்ணும் உண்டு, விரலும் உண்டு. ஏண்டா புயல் வரணும்னா டைம் பர்மிஷன் கேட்குமாடா? கேட்காத மச்சக்கையா, கேக்குதா? வாடி செத்த பாம்பு. வாங்கடா போலீஸ், இப்ப நீங்க போலாம். ஜக்கைங்கிறது நீங்க தானே? அந்த ஊர் கட்டுப்பாடுங்கிற பேர்ல உங்க குடும்பத்துக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதுக்கு காரணமானவங்க மேல நீங்க புகார் கொடுத்தா நாங்க ஆக்ஷன் எடுப்போம். அப்போ நீதி தவற சொல்றீங்களா சார்? உங்க சிட்டி மாதிரி ஆளுக்கு ஒரு விதமா மாறுற சட்டம் கிடையாது. இது கட்டுப்பாடு. அதுக்காக உயிரும் கொடுத்துருவீங்களா? உயிர்ல என்ன சார் இருக்கு? அது நிரந்தரம் இல்ல, எப்ப வேணாலும் போக வேண்டியதுதான். ஆனா கட்டுப்பாடு இருக்கு பாருங்க, அது நிரந்தரம் சார். இன்னைக்கு என் ஊர் எனக்கு கொடுத்த தண்டனையால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சார். ஏன்னா எங்க ஜாதி நம்புற கட்டுப்பாட்டுக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு எனக்கு கொடுத்த தண்டனையில தெரியுது. அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். அப்படின்னா அவங்க கொடுத்த தண்டனை கரெக்ட்னு சொல்றீங்களா? எனக்கு தண்டனை கொடுத்தது இந்த ஊருக்காரங்க இல்ல, என் மகன். நீங்க போயிட்டாங்க சார். குட் மார்னிங் மேடம். போன காரியம் என்னாச்சு சார்? இந்த காலத்துல கூட ஊர் கட்டுப்பாட்டுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குற மனுஷனை உங்க அப்பா தான் பார்த்தேன் மேடம். கேஸ் கொடுங்கன்னு சொன்னா நீதி தவற சொல்றீங்களான்னு கேட்கிறாரு. நான் வரேன் மேடம். ஊரு கொடுத்த தண்டனையாவே அவர் நினைக்கல, தன்னோட பொண்ணு கொடுத்த தண்டனை தான் ஃபீல் பண்றாரு. சரி மேடம். பவானிக்கு பார்க்குற எந்த சம்பந்தமும் வீட்டு வரைக்கும் வரமாட்டேங்குது. மீனாட்சியை பற்றி தெரிஞ்ச உடனே அப்படியே திரும்பி போயிடுறாங்க. ஒரு காலத்தில் ஜக்கியா வீட்டில் சம்பந்தம் வச்சுக்க வரதட்சணை கொடுத்து கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ இப்படி ஆகி போச்சு. சூரியனையே பாம்பு ரூபத்துல கிரகணம் பிடிக்கும். அது விடுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. நாளை மறுநாள் நடக்க போற ஜக்கம்மா திருவிழாவுக்கு சுற்று வட்டாரத்துல இருந்து கிராம தலைவர்கள் பெரியவங்க இங்க வருவாங்க. அவங்கெல்லாம் என்ன அனுதாபத்தோட பாக்குறது, ஆறுதல் சொல்றதெல்லாம் இந்த ஜக்கையாவில தாங்க முடியாது மாமா. 4 நாள் யாரு கண்ணிலையும் படாம நான் எங்கேயாவது போயிடும். என்னங்க சொல்றத கேளுங்க. அப்பா, மீனாட்சிய பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. ஒரு தடவை அவளை கண் குளிர பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவளை பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு தோணுதுப்பா. எப்படியாவது ஒரே தடவை கூட்டிட்டு வாங்கப்பா. எப்படியாவது எனக்காக. அப்போ ஜக்கையா ஜக்கையா தான் 4 நாளைக்கு ஊர்ல இல்லல்ல. திருவிழா அன்னைக்கு கடல் தாய்க்கு நம்ம மீனாட்சி விளக்கேத்தட்டும். அவ வந்து விளக்கேத்தனாலாவது நம்ம கஷ்டமெல்லாம் தீருதான்னு பாப்போம். என்ன பாளையம் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்க? தப்பு பண்ணாத மனுஷாளுங்க இருக்கிறாங்களா என்ன? நீ போய் மீனாட்சிய கூட்டிட்டு வா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. மீனாட்சி, நிஜமாவா? தாத்தா. ஆமா மீனாட்சி, உள்ள வாங்க தாத்தா. வாங்க தாத்தா, உட்காருங்க. உட்காருங்க தாத்தா.
எப்படி இருக்கீங்க தாத்தா? அம்மா அப்பா தங்கச்சி நல்லா இருக்காங்கல்ல? அம்மாக்கு உடம்பு சரியில்லைம்மா. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்பா பவானிக்கு கல்யாணம் எதுவும் கூடி வரல. அதுக்கு காரணம் நீதான்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு கேட்டு உங்க அப்பா ரொம்ப நொந்து போயிட்டாருமா. இருங்க தாத்தா, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. நீ சீக்கிரம் ரெடியா ஊருக்கு கிளம்பணும். நாளைக்கு ஜக்கம்மா திருவிழாவில் நீ தான் விளக்கேத்தணும். நானா? என்னம்மா யோசிக்கிற? உங்க அப்பா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரா? இல்ல நீங்களே சொல்றீங்களா? ஜக்கியாவுக்கு தெரியாம இங்க வர அளவுக்கு எனக்கு தைரியம் ஏதுமா? அது மட்டும் இல்ல, மாஸ்டர் தம்பிய கூட உன் கூட கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் சொல்லல அப்பா என்ன பார்க்காம பேசாம இருக்க மாட்டாருன்னு. சரி மீனாட்சி, நீ சீக்கிரம் ரெடியா போலாம். போலாமா? மீனாட்சி மீனாட்சி நாளைக்கு திருவிழாவுக்கு ஊருக்கு வரலாம் சார். அவளை கண்ட துண்டமா வெட்டி அந்த சாமிக்கு பலி கொடுங்கடா. அண்ணா, ஊர் ஜனங்களோட ஜக்கையா வாங்க தான் இருப்பான். ஏய், அவனை அங்கேயே போட்டு தள்ளுங்கடா. உறவுக்கு நான் ஏங்கிட்ட போ. ஏய், என்ன ஜோடி புறா ஊருக்குள்ள வந்துடுச்சு. இத்தனை நாளா எங்க இருந்துச்சோ என்னமோ. எவன் கூட இருந்தான்னு கேளு. அதான் பக்கத்துல இருக்கானே அந்த வாதியார் கூட தான். வெக்கம் கட்டதுங்க. அம்மாடியோ. என்னடா பாப்பா வயிறு கொஞ்சம் முன்னுக்கு வந்த மாதிரி இருக்கு. கணக்குல தின்னதால வந்த வயிறா இல்ல மாசமானதுனால வந்த வயிறா? இவன் என்னடா முறுக்கின போறான்? தாத்தா, அவங்க பேசுறது அவங்க வீட்டு பொண்ணை பத்தி, என்ன பத்தி இல்ல. என்ன இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க தானே. விடுங்க தாத்தா, வாங்க போலாம். அலமேலு, அலமேலு. மீனாட்சி கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இருக்கீங்கம்மா? உன்னை மறுபடியும் பாப்பேன்னு நினைச்சு பார்க்கல மீனாட்சி. ஏமா, ஒரு தடவை கூட என் நினைப்பு வரலையா உனக்கு? மறந்து போனதானேமா? செல்லம், எப்படி இருக்க? சரி போ, நான் கிளம்புறேன். அம்மா, அப்பா எங்க? நான் உடனே அவரை பார்க்கணும். உள்ள இருக்காரா? அது அப்பா வெளியூர் போயிருக்காரு, வந்துருவாரு. வெளியூர் போயிருக்காரா? இப்ப வரமாட்டாரா? அடடா, அவர் வருவாருமா. அவர் தானே உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி சரி, நீ சீக்கிரம் தயாராயிடு. கோயிலுக்கு போய் கடல் தாய்க்கு விளக்கு ஏத்தணும். சரி சரி, நீ வா வாமா.
அப்பா கிட்ட குட் நியூஸ் சொன்னதுக்கு அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். வெயிட் பண்ணு. मीनाक्षी मीनाक्षी என்னடா என்னடா எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? பெத்த பொண்ண கொண்டுட்டேன்னா ஜக்கையா நான் கட்டுப்பாடு கட்டுப்பாடுனா ஜக்கையாடா. தேவைன்னா உயிரை கொடுப்ப இல்லன்னா உயிரை எடுப்பேன்டா கட்டுப்பாட்டுக்காக. நீங்க தீர்ப்பு சொல்லி அவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சீங்க. அதே தீர்ப்பை நான் மட்டும் சொல்லி இருந்தேன்னா இந்த வேலையை அன்னைக்கே செஞ்சிருப்பேன்டா பரதேசி பயல்களா. ஜக்கையா கட்டுப்பாட்டு ஜக்கையா
கட்டுப்பாட்டு சக்கையா. ஹலோ, ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸா? சீதா மீனாட்சி எங்க? ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? மீனாட்சி எங்க? எங்கயா இருக்கா? இங்க எங்க இருக்கா? இந்த ஜக்கையாதான் அவங்கள கத்தியில குத்திட்டான். கத்தியால குத்திட்டான்? ஜக்கையா ஏன் பண்ணாரு? ஜக்கையா மீனாட்சியோட ஃபாதர் தானே? இந்த ஊரு கட்டுப்பாடு பெத்த பொண்ணே பழி வாங்கிடுச்சு ஐயா. என்ன காரியம் செஞ்சீங்கயா? அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? அவங்க என்ன சாதிச்சாங்கன்னு தெரியுமா? உங்க 20 வருஷ கனவை நிறைவேற்றிட்டாங்க. உங்க ஊருக்கு ஜெட்டி கொண்டு வந்துட்டாங்கயா. அவங்க சென்னைக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? This is your dream, Meenakshi. All the best. Thank you. குட் மார்னிங் மேடம். மார்னிங். இது ஜெட்டி சம்பந்தப்பட்ட ஃபைல். இமீடியட்டா செக் பண்ணுங்க. சரிங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். கம் இன். நீங்க கொடுத்த ஜெட்டி ஃபைல் மொத்தத்தையும் செக் பண்ணிட்டேன் மேடம். எந்த குறையும் இல்லைல்ல? எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு மேடம். இந்த ஃபைலை சப்மிட் பண்ணா கண்டிப்பா ஜெட்டி சாங்ஷன் ஆயிடும் மேடம். ஓகே தென்.
உடனே இதை ஹையர் அத்தாரிட்டிஸ்ட சப்மிட் ஓகே பண்ணிடுங்க. மேடம். ம். நமக்கே தெரியாம இந்த ஊருக்கு ஜட்டி வர அளவுக்கு இந்த ஃபைல ரெடி பண்ண அந்த விஐபி யாரா? விஐபிலாம் இல்லைண்ணே, அந்த ஜக்கையா பொண்ணு. அந்த ஜக்கையா பொண்ணு தான் சென்னையில ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆபீசரா இருக்கா. சிவனோட வர இல்லாம எறும்பு எப்படா கடிக்கும் சார்? ஒண்ணும் இல்லாமலையா இந்த நாய்ங்க இந்த ஊர்ல இருந்து விரட்டினாங்க. இப்ப ஜட்டி வந்துட்டா நம்ம பிசினஸ் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் வலைய தூக்கிட்டு நாமளும் அவங்க பின்னாடி மீன் பிடிக்க போக வேண்டியது. டேய் ஜட்டி ஜட்டி